ஐயா மாதவா தங்கை ஆஜாரி கட்டுவ போட்டு வந்திருக்காங்க. ஏண்டா அந்த குரத்தியா வர சொன்ன எப்படி பொருத்தமா இருக்கா இல்லையா? அப்ப வர சொல்லு பாக்கலாம். உன்னை மம்பள மாதத்துதான் ஒண்ணு பேச்சு கோபால கண்ணா பார்க்கிறேன். கோபால கண்ணா ஒரே கொர்ற கவலை மூந்து குளிக்குதான் குளிக்க ஒரு தங்கச்சி நீ குளிக்கல நீ ஒழுங்கா குளிச்சா ஒரு தங்கச்சி ஏண்டா இல்ல 2 பேரும் பொருத்தமா இது பண்றான். உருவத்தை மட்டும்தான் மாற்றி வர சொன்ன அந்த பாவனை கூட அப்படியே இருக்குடா. கண்டுபிடிக்க முடியாது. தூக்கி வச்சு கொலை மேல ஓதிக்காதீங்க. இல்ல இல்லமா கொஞ்சம் வச்சு தெரியாதா? அதான் கேட்கிறேன். தம்பி என் அண்ணனை பாத்தியாடா? பார்த்தேன். என்ன கலர் தெரியுமா? சிறந்த முத்தியினால் கால்கள் நாட்டி தனிப்பவளை கொம்பினால் கொடுங்கை பூட்டி சிறந்த சித்திரங்கள் எங்கு தீட்டி இலகு திருநய மாலை வழங்க சூட்டி சிறந்த மாயவனா சிறந்த மாயவனா ராடும் ஊஞ்சல் அது திருவோஞ்சல் என்று நாம் செப்பலாமே. என்ன திருவேங்கிடம் மாமலை தெய்வமே எந்த ஜென்ம விலை அறிவோ இந்த இந்த அடியன் எனக்காராய் திருவேங்கிட மாமலை தெய்வமே எந்த ஜென்ம வீணை தீராய் அறிவோ இந்த நாராயணா இந்த அரியன் எனக்கா இன்னைக்கு நாள் உங்களுக்காக. ஆமா இரு இரு அப்ப போறோம் போட்டு இரு. இன்னைக்கு என்ன நாள்? கிருஷ்ண ஜெயந்தி பிறந்த நாள். இந்த பகவான் உதித்த நாள். இன்னைக்கு உனக்காக செய்ய வேண்டிய ஆமாமா நாள். அப்பேற்பட்ட உனக்காக இந்த திருவிழாக்களை செய்வேன். நாராயணா அம்மா ஏ கண்ணா உன்னை துதிப்பதற்கு நாள் ஏது நேரம் ஏது பொழுது ஏது
அதனால என்ன அதனால் உடைய திருவடிக்கு ஆ. உடைய தங்கை தங்கை இந்த கட்டுவ புரட்சி ஆ. திரௌபதி ஆ. வணக்கம் நாராயணா வணக்கம் வணக்கம். அம்மா திரௌபதா சொல்லுங்க. அம்மா தண்டா மலமலவி வந்தால் நாராயணா திரௌபதா அண்ணா இந்த ஆண்டவருடைய பகவானுடைய பார்த்து விடுதான் ம். எக்குறை இல்லாமல் மறுபடி ஆசீர்வாதம் நாராயணா ஏமா அண்ணா ஏமா என்னை புரட்சியாக வர சொன்னீர்களே ஆமா. என்னை பார்த்தால் உன் கண்ணுக்கு புரட்சி மாதிரி தெரியுதா ஆமா. ஆ. அம்மாஜி வேற ஏன்னா ஐயா, அந்த இந்தியால வந்து கூட இவ்வளவு பொருத்தம் இல்லம்மா அதான், அந்த உனக்கு இப்படி அழகு அதேதான் அந்த ஜாதியில பிறந்த கொஞ்சம் கூட பிடிக்கிறேன் அதை விட்டு பார்க்கிறேன் அம்மா சொல்லு இந்த குழந்தை உருவமது உனக்கு பொருத்தமாக இருக்குதம்மா, பொருத்தமாக இருக்குதம்மா. இது பொருத்தமா இருக்குமா? பொருத்தமாக இருக்குதம்மா, பொருத்தமாக இருக்குதம்மா. குழந்தை உருவமது அண்ணா இந்த உருவம் ஆ. அப்படியே பொருத்தமா இருக்குமா? அண்ணா ஏம்மா? கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க இல்லம்மா அண்ணா அம்மா அம்மா விடுமா விடுமா இருக்கட்டும். குடு, குடு. ஏன் குழந்தை அழுதுமா ஆகட்டும் விடு. சரி சரி அண்ணா அம்மா புரட்சி உருவம் அப்படியே பொருத்தமா இருக்கு ஐயா அம்மா. எனக்கு பொருத்தமா இருந்தா இந்த பூவையாலும் ஞாத்தி எனக்கு பொருத்தமாக இருந்தால் என்ன பூவையாலும் கட்டி பொருத்தமா இருந்தா போதுமா ஏமா? அந்த ஜாதியில பிறந்த பெண்ணா இருந்தா ஆமா. அவ போய் குடி சொல்லுவான் ஆமா நான் எப்படியா சொல்லுவேன் ஆமா. ஆ, ஓ ஆ, அந்த ஜாதி பெண்ணா இருந்தா சொல்ல முடியும். சொல்லுவா என் வார்த்தைக்கு அதான் சரி நான் எப்படிதான் சொல்லுவேன் ஏமா ஆ, உன்னை அங்க அனுப்பிட்டு எனக்கு இங்க என்னம்மா வேலை? எப்படி என்ன நீ அத்திராபுரம் சென்று ஆ. அவர்களுக்கு குறி சொல்லும்போது ஆ. உனக்கு துணையாக நான் வருவேன். எப்படி எப்படி ஆ. யார் கண்ணுக்கு தோன்றாமல் தோன்றாமல் ஆமா ஒரு வந்தாய் ஊரு இந்த வாசுதேவன் வந்தான். வாசுதேவன் வந்தான். வந்தாய் ஊரு. அண்ணா ஒரு வண்டாக ஆ, உருவெடுத்து ஆ, உனக்கு வாக்கு சொல்வதற்கு துணையாக நான் வருவேன். அண்ணா அம்மா வண்டா உருவெடுத்து உனக்கு துணையாக நான் வருவேன். நீங்கள் வந்தேன் என்று எந்தானுக்கு அரி வாசு ஜாவா சரி வாசு ஜாவா சரி நீங்கள் வந்தேன் என்று எந்தானுக்கு அண்ணா அம்மா நீ வண்டா ஒரு விடுத்து வரும்னு சொன்னா ஆமா எனக்கு எப்படி என்ன தெரியும் யார் கண்ணுக்கு தோன்றாம ஆ. உனக்கு மட்டும் ஆ. தெரியுதுன்னு சொன்ன ஆ. அம்மா சொல்லு. அது என்ன கூடை? இது புறக்கூடை அது சொல்லுமா? ஆஹா. இந்த கூடை தூண்டா. இந்த கோவிந்தனும் வந்தான் வந்தால். கோவிந்தனும் வந்தான் வந்தால். கூடை தூண்டா. கோவிந்தனும் வந்தான் வந்தால். கோவிந்தனும் வந்தான் வந்தால். கூடை தூண்டாலும் கோவிந்தனும் வந்தான் வந்தால். கூடை தூண்டாலும்
கண்ணுக்கு தோன்றாமல் தோன்றாமல் ஒரு வந்தாக உருவெடுத்து எடுத்து வந்து அமர்ந்து விடுவேன். ஆஹா அப்ப இந்த கூடை தோழர் சொன்னா நான் வந்துட்டேன், அண்ணா வந்துட்டாரு, உனக்கு மட்டும் தெரியும், ஆஹா வேறு யார் கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்ப குறிகளை சொல்லி கொடுப்பேன். ஆஹா அவர்களுக்கு குறிகளை சொல்லி அவர்களிடத்தில் சென்னலை பெற்று வந்து இந்த விளையாடு தேசத்தில் நீங்கள் விதைத்தால் கத்து களமாகும், பட்டமரம் வாழ்வதற்கு காய்க்காத மரம் காய்க்கும், பூக்காத மரம் பூக்கும், மச்சம் தாண்டவமா. அதனால மச்ச நாடாகி ஆமா காலத்தை கழித்து நாட்டை பெறலாம் சென்று வெற்றியோடு பாமா. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாமா. நாங்க விட்டுட்டு தனியா விட்டுட்டு ஒரு வினாடி அண்ணா அது 944 உடனே போன் வரும். அண்ணா அம்மா அக்காராவை கொண்டம்மாலே அத்திராக செல்லுவாளே, அத்திராக செல்லுவாளே, அக்காராவை கொண்டம்மாலே, அத்திராக செல்லுவாளே, அத்திராக செல்லுவாளே, அக்கராவை அக்கராவை உனக்கு முன்னால் நான் இருக்கேன். வரீங்களா? போயிட்டு வாமா. சரி போயிட்டு வா. எங்கடா போட்டா பூபிடி முதல் இடம் இங்கதான் இருக்கணும். தம்பி ஓ கொஞ்சம் விவசாயமா ஐயா விவசாயங்க யார் தெரியுமா ஐயா? யாரு தம்பி அங்க போகுது. நானும் பாக்குறேன் இந்த குறைக்கு எந்தெந்த குழந்தைய தூக்கறனும் என்கிட்ட வந்து அழுவுறது ஏன்டா கைங்கிறது எப்படி நீங்க எல்லாம் பாக்குறீங்க அருமையா நாடகம். இந்த பொருத்தி வேஷத்துல கடலூர் பக்கம் வைசோதனப்பாளையம், கடலூர்ல இது ராமாபுரம், அந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு குழந்தைய தூக்கினாங்க 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னே. அரசடிக்கு புள்ள அவங்க பொண்ணு இதே மாதிரி தான் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா அதே மாதிரி அந்த குழந்தை இன்னைக்கு பெரிய டாக்டரா இருக்குது. இப்ப அந்த குழந்தை அன்னைக்கு குழந்தை இன்னைக்கு பையன் இன்னைக்கு பையன் டாக்டரா இருக்கிறான். ஏன் இதை சொல்ல வரேன்னா இது மாதிரி வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி அதான் அது பண்றதுல பார்த்துட்டு ஓடி அந்த இதை கட்டி பிடிக்குது. ஆமா யாரு பண்ணி என்ன பண்ண கேட்டா நான் தாங்க தெரிஞ்சா இருந்ததுங்க. சரி என்னம்மா என்ன சரி 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 அம்மா கிட்ட பாரு பையங்க அம்மா கிட்ட பாத்துக்கம்மா அரையன் பாரா
சேஃப்டியா போட்டு வச்சுக்கிறாங்கடா காலம் உனக்கு பத்தலையா அந்த கையை முடிச்சுக்கிட்டு மூத்திர விட்டு சொல்றான் தம்பி என் சாமி வடையா இவர் யாரு தெரியுமாடையா 5 பேர் இவர் ஐயாக்கல்ல இவர் தான் சகாதியாரன் இவரை குழந்தை அக்கி எடுத்துன்னு வந்துக்கிறேன் நானு சரி நீ சொல்வாத பால் இருந்தாலும் அது அங்கேயே குடிக்குது அங்க போனா அங்க பாலிச்சு இருக்கிற சாமி மத்த பேச்சு மயிர் பேச்சுறாங்க அதுதானே வாய கொடுக்கலன்றது கம்பு தம்பி அங்க போனா என் சக்காலத்தி பானு இருக்கா அவ கொடுப்பா என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு பாலு பயம் பாலு பயம் சொல்லு பயம் ஐயா இந்த பல்வேறு சடப்பழுதா ஐயா நீங்க நல்லா செப்டியாவு வாரம் மூஞ்ச என் சாண்டை ஊற்றி அடிக்கிறேன் ஐயா ஏன் வாய போட்டு சங்க மாட்டி சாட்சிக்கு ஒரு நல்லா உருளையா மூட்டை ஆனா லோடி ஏத்தலாம் இல்லையா உள்ளங்க லோடி ஏத்தணும் ஏத்தலாம் நீங்க பட்டைக்கு பரப்ப நல்லா பஞ்சாமிர்த மட்டும் குறத்தி என்ன அளவா காட்டுறா நாங்களா வெளியடிக்க போறோம் நமக்கு நமக்கு இந்த கீழாத்தூர் நன்னகரம் நமக்கு தாய் திருநாடு கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு தாய் திருநாடு ஆமா எல்லாரும் வந்து ஐயாருக்கு சொல்ல மாட்டாங்க நாடகம் இவங்க இந்த நாடகம் ஆடுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு பாபா குட்டா அதனால வந்து இன்னைக்கு என்ன திருவிழா அந்த கிருஷ்ணன் கோபாலகனுக்கு பிறந்தநாள் இந்த வேளை வர வேண்டும் நரசிங்க ரூபாயின் துயரம் தீர வேண்டும் ஐயா இந்த வேளை வர வேண்டும் ஐயா இந்த வேளை வர வேண்டும் என் துயரம் தீர வேண்டும் மணி மண்டபா ஒரு தூரம் அது முன்னாள் தம்பம்மா திருப்பதி மணி மண்டபா
சின்னமணி தேரில் அழகா கோனேரி தீர்த்தம் அங்கு சேரங்கை பாண்டவர் தீர்த்தம் பக்கத்தில் வந்து சின்னமணி தேரில் அழகா கோனேரி தீர்த்தம் சேரங்கை பாண்டவர் தீர்த்தம் பக்கத்தில் வந்து ஆனந்தாழ்வார் பாவராசா அங்கலேசாரங்கள் செய்தேன் அங்கலேசாரங்கள் செய்தேன் அம்மாவை சேவித்துக் கொண்டேன் மகாராஜேஸ்வரி மகாக்கணம் பொருந்திய பெரு மதிப்புக்குரிய ஆரூர் அண்ணா கவுன்சிலர் அவர்கள் எமக்காக 500 ரூபாய், உமக்காக 500 ரூபாய், கம்பெனி உரிமையாளர் கிருஷ்ணனுக்காக 500 ரூபாய். இப்ப நாங்க போய் நடிச்சது ஜமான்னு ஒரு படம். அந்த சக்தி தியேட்டர்ல அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு எங்க அண்ணா ஆரூர் அண்ணா இன்னைக்கு படம் பார்க்க வரக்கூடிய டிக்கெட் அனைத்து செலவும் எல்லாருக்கும் என்னுடைய செலவு பூரா பேருக்கும் அவர் தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இதை நான் சொல்லி விட்டுட்டு குடும்பத்துல சண்டை கட்ட வாங்க போறீங்க சொல்லிட்டேன். இது தெரியாத கூட செய்திருப்பாரு எங்க அண்ணன். அதனால தயவு செய்து சண்டை வாங்காதீங்க. சரி 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 அதனால ஆரியர்னா நம்ம பேர்ல அன்பும் ஆசையும் வைத்திருக்கக்கூடிய அண்ணார் அவர்கள் கவுன்சிலர் ஐயா டிஸ்கோ ஐயா சேகர் அவர்கள் எமக்காக 500 ரூபாய், கம்பெனி உரிமையாளர் குணசேகரன் அவர்கள் எமக்காக 500, கம்பெனி உரிமையாளருக்காக 500 கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் என்பெருமானுடைய கடாட்சம் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு அவருடைய உறவு எங்களுக்கு என்றைக்கு நீடித்து இருக்க வேண்டும் என்று அந்த திருப்பதி என்பெருமானையும் அண்ணாமலையானையும் பிரார்த்திக்கிற சுபே. உங்க 2 பேரை தவிர எங்க 14 பேருக்கு ஆளுக்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுத்துறாரு. மகாராஜேஸ்வரி மகாக்கணம் பொருந்திய அதே மாதிரி எங்க பேர்ல அன்பு ஆசை வச்சிருக்கக்கூடிய அதோ துர்க்கை அம்மன் கோவில் தர்மகர்த்தா, துர்க்கை அம்மன் கோவில் தர்மகர்த்தா, சோமாஸ் பாடி கோவில் தர்மகர்த்தா, அடியண்ணாமலை கோவில் தர்மகர்த்தா. ஆமா, என் கூட ஒரு நாள் 10 பேர் ஹோட்டல்ல சாப்பிட்டாங்க. என்ன சேர்ந்தவங்க கண்ணா ஹோட்டல்ல அவங்களை இட்டுன்னு போய் அவங்க எனக்கு வேண்டியவங்க நான் போயிட்டேன். ஹோட்டல் உள்ள வந்தவரு எங்க அண்ணன் யார் தர்மகர்த்தா மொத்த பேருக்கும் பணத்தை கொடுத்து நான் கொடுத்துட்டேன், நீங்க போங்கன்னாங்க. அந்த மாதிரி வந்தவங்க பூரா பேரும் உங்களுடைய தெருக்கூத்துக்கு இவ்வளவு மரியாதை இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு பெருமை தேடி கொடுத்துட்டு வந்தார் ஆரூர் அண்ணா தர்மகர்த்தா அவர்கள். இன்னைக்கு ஆளுக்கு 500, எனக்கு 500. அண்ணார் அவர்கள் எமக்காக 500, எங்கள் கம்பெனி உரிமையாளர் முருகன் அண்ணார் அவர்கள் எமக்காக 500, கம்பெனி உரிமையாளருக்காக 500 கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் அந்த முருகப் பெருமாள் துணை இருந்து நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தோடு எங்குற்று வாழும்படி இறைவரை பிரார்த்திக்கிற விஜயம் மகாராஜேஸ்வரி மகாக்கணம் சேர்ந்த அண்ணார் முருகன் அவர்கள் முருகன் அண்ணன் பேரன் அவருதான் சகாதேவனா நடித்தார். அப்பேற்பட்ட என் பேரனை தான் நீ தூக்கி ஆடணும் அப்படின்னு சொல்லி எமக்காக அளிக்கப்பட்ட ரூபாய் அந்த முத்தாளம்மன் துணை இருந்து அவருக்கு நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தோடு. அது மட்டும் இல்ல, இங்க யாரெல்லாம் எனக்கு பணம் கொடுத்தார்களோ ஓடி 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 வாங்கி கொடுத்தா மொத்த பேரையும் நான் சொல்ல முடியாது. அதனால எனக்கு பணம் கொடுத்த அனைவருடைய குடும்பத்திலேயும் யாரு நோ ப்ராப்ளம். அதனால அதனால் தம்பி எமக்காக பணம் அளித்த அவர்கள் அவருடைய குடும்பத்தில்
₹1 கொடுத்திருந்தாலும் சரிதான் சரிதான். எனக்கு அந்த ஒரு காணிக்கு கொடுக்க ஒரு காணி கொடுக்க அவர்கள் எல்லோருக்கும் மறு காணிக்கை மலை போல் வளர வேண்டும். கிருஷ்ணா உனக்கு கற்பதம் ஜெயம். அதேபோல மகாராஷ்டிர மகாநகர் முடிஞ்சு இதே கீழே கிராமத்தில் சீர சிரமக்கூடிய மதிப்பிற்குரிய ஆர்வம் என்ன அந்த கூட்டுறவு சொசைட்டியில் பணிபுரியக்கூடிய மோகன்ராஜ் அவர் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரியனுக்கு ₹1 சன்மானம் அளித்திருக்கின்றார். அன்னவருக்கு 1000 திலகன் அசோதனை கண்மணி ஒன்று கொடுக்க 1 கோடி பேருக்கு ஒன்று பெருமான பிரார்த்திக்கிட்டு மகாராஷ்டிர மகன் புரிந்தியா இதோ நாடகார் 16 பேருக்கும் நம்ம அண்ணன் டிஸ்கோப்பா எல்லாத்துக்கும் ஒரு கோட்டை கொடுத்துள்ளார். ஒன்னே கலாச்சாரம் பம்புல மாட்டு இந்த கீழே சொல்லாமா சேட்டு குப்பு இதே கீழாத்தூரை சேர்ந்த சேட்டு குப்பு என்று சொல்லக்கூடிய இருவர்களும் சேர்ந்து திரௌபதி வீரம் இருக்கக்கூடிய கீழ்பட்டு குப்பனுக்காக கொடுக்கப்பட்ட ₹50. குப்பன் அவன் பேர். அவன் குடும்பத்தில் எம்பெருமான் துணையும் ரட்சிக்க பிரார்த்திக்க சுவே ஜீவா வந்திருக்கா? சரி ஜீவா ஜீவா என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள் இதோ எங்கள் கம்பெனியில் பெண்ணிடம் திட்டாடக்கூடிய குப்பனுக்காக கொடுக்கப்பட்ட ₹50 கொடுத்திருக்கிறார்கள். அவங்களுடைய குடும்பத்தில் அதற்கு நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அது உடம்ப நல்லா வச்சிருக்கணும். அந்த அண்ணாமலையாரை பிரார்த்திக்கிறேன். இதே ஒரு வினோத்து ₹100 கொடுத்திருக்கிறார் எங்களோட கம்பெனி குப்பனுக்காக. அவருடைய குடும்பத்தை குப்பா அவர் குடும்பத்தில் எம்பெருமான் துறையிலிருந்து கார்த்திக் பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். என்ன சொல்ல வர்றாமா அம்மா அப்படிப்பட்ட சாமியா நான் சாமியா பொண்டாட்டி இந்த பானுமதி தடுப்போ வணக்கம் வணக்கம் வணக்கம். சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கணேச போர்த்த பழக்கம்.
ஜபர்டா கேட்காத தலைவிதி கேட்டவன் ஏய் தம்பி லட்சுமி கடாட்சம் புரிஞ்சு சபையில அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கத்திருந்து கலந்தர் வாங்க அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய வாழ்த்துக்கும் இன்னும் அவனுடைய வாழ்த்துக்கும் இன்னும் 7 மலை வாசல் அந்த நாராயணமூர்த்தியுடைய வாழ்த்துக்கும் நாடக பேராசிரியர் அவருடைய வாழ்த்துக்கும் நாடக என்ற அனைவருக்கும் தங்களுக்கு அடியார் 1 கோடி வணக்கம் 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 விளக்கா என்னுடைய விளக்கம் ஒன்ஸ் மோர் போடு திரளை நான் பேட திருநடினா எப்படி எப்படி பானுமதி 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 ஏய் பானு என்றால் சூரியன் சூரியன் மதி என்றால் சந்திரன் அப்ப பானு சூரியன் போல அழகுடையவள் மதியை போல அழகுடையவள் நான் தான் நட்சத்திரம் நீ கூடயே இருப்பியா கூட ஒட்டில இருக்க முடியாது தம்பி அப்படிப்பட்ட பானுமதி பெருந்துரு யானை பெருந்திரு யானை ஏய் பெருந்திருப்பட்டி யானை ஏய் பெருந்துருப்பட்டி யானையா தம்பி பெருந்துரு யானை பானுமதி பானுமதி யானை வைத்திருக்கிறது பெருந்திரு யானை உண்மை ஆனா தம்பி இது மட்டும் உண்மை நான் சொல்றதா ஒரு கேசமா டேய் அகஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய யாரு துரியோதன மன்னன் அகஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மாமன்னன் மாமன்னன் அவருடைய மனைவி மன்னர் வாழ்க்கை துணைவி என் பெயரோ பானுமதி பெருந்திருவானை மகா ராணிடா நாட்டுக்கே ராணி என் நேர்மாட பேசாத எப்படி நீ பேசா நீ கிட்ட கிட்ட வர ஏய் அம்மா பெரிய ஏ உர்ரா நாட்டுக்கு மகாராணி தான்டா உர்ரா சொல்லியம்மா தம்பி அப்பேற்பட்ட பெருத்து நாட்டுக்கு அரசர் அவருடைய மனைவி இல்லற வாழ்க்கை துணை பெருந்திருவானை பானுமதி இதுதான் அங்க போயிருந்தீங்களா இதான் எட்டு நீ பேசுற மகாராணி அதை எட்டு நீ பேசுற ஆமா நீ கிட்ட தூண்டா அப்படியே வாடங்க ஏய் என் மகன் நக்கர பரம்பரை இங்க வேலை இல்ல வேலை நீ எங்கடா போ அடிவாயா ஏய் ஏய் மகாராணி அடுத்து கீட்டு போட போனியாரு அடிவான் டப்பாலை ஒழுங்கா பேசுற ஆட்டுக்கு ஒரு பேரரசு போட்டாச்சு ஒருமே வேகமா நடக்காத அப்பேர் வெட்ட அரசரா இருந்தாலும் தம்பி எங்க மாமனார் திருராஜ மன்னன் ஏய் இருந்தாலும் எங்க மாமியார் காந்தாரி அவங்களுக்கு பிறந்த 100 பிள்ளைகள் தம்பி பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் எனக்கு கோயிலாருமே 99 பேர் எந்த குறையும் கிடையாது ஆனா எங்களுக்கு பங்காளின்னு ஒருத்தர் இருக்காங்க ஐயோ என்ன இவ்வளவு நேரம் வந்து பேசிருக்கிறேன் ஏன்னா அண்ணன் வர பையா என்ன பண்ணும் கொலை வந்தா உட்காரியா உறவுன்னு பார்த்துட்டு போங்க உறவு அந்த ஒரு படம் நாடகம் உட்காரு பூபதி
துரியோதன மன்னனுக்கு மனைவி தானே. ஆமா. ஆனால் நான் யாருடைய மகள், யாருக்கு மகளாக பிறந்தேன் சொல்லு. தெரியாது. சொல்றேன் மேடா. ஏய் முட்டா முட்டா நான் பாரில் புகழ் படைத்தேன். பானுமதி பானு பானு பானுமதி இதான் பானா அப்படி பிறந்து தலையில பேனு எங்க குடும்பம் கருத்து குடும்பம். ஆனா எங்க பங்காளி அது ராஜாக்கள் ஆண்டவர்கள் அவங்க எங்க வீட்டுக்கு என்ன செய்தார் தெரியுமா? என்ன பண்ணாரு? எங்க அப்பா இருக்காரு ஜகுனி, அவருடைய உதவியை கொண்டு தூதுக்குடி யாரு ராஜ்யத்தை பறித்து அதோ 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அஞ்ஞான வாசம் ஆக 13 தைத்து வந்தால் நாடு தருவேன் அப்படி என்று விடையாது. காட்டு கட்டிட்டாங்க. தம்பி அவங்க சென்று இப்ப 12 வருஷம் முடிஞ்சது. இப்ப 5வது வருஷம் தான் தொடக்கம். ஆனா இருந்தாலும் இன்றைய நேரத்திலே என் பதியான மன்னவர் என்ன சொல்லி போன தெரியுமா? என் பதியான மன்னவர் நாட்டுக்கே ராஜா பறைசாற்றி இருக்கிறார். யாரு வந்து எதை கேட்டாலும் கருத்த சன்னல் போடணும், கருத்து தான் கொடுக்கணுமா, அப்படி என்று யாரு வந்து எதை கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படி என்று எங்களுக்கு கட்டளையிட்டு விட்டு காட்டுக்கே சென்று இருக்கிறேன். வேட்டைக்கு போயிருக்கேன், வேட்டைக்கு காட்டுக்கு போயிருக்கேன். எங்க வீட்டுக்கு எலி போய் வேட்டைக்கு போறாங்க. ஆனா தம்பி அதனால பங்காளியுடைய நாட்டை பறித்து நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட சுகத்துல இருக்கிறோம். ஆனா என்ன இருந்தாலும் இந்த நேரத்தில் யார் வராங்கன்னு பார்க்கலாம். போ